அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சதேகம் பரம் கேவலம் நிர்விகாரம் நிராகாரமானந்தமாத்ரம் பவித்ரம் ஸ்வயம் ஜோதிரவ்யக்தமாகாசகல்பம் ஹ்ருதிர்ப்ரம்ம யத்ராஹ தஸ்மை நமஸ்தே. ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை தம் ஹதேவாத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். இப்ப நாம தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் கொடுத்தத பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். முதலாவது மந்திரம் நேற்றுக்கு நம்ம பார்த்தோம். அந்த மந்திரம் தட்சிணாமூர்த்தியினுடைய தத்துவார்த்தத்தை நமக்கு விளக்கி கொடுத்தது. இன்னைக்கு நாம அதனுடைய இரண்டாவது மந்திரத்தை ஸ்லோகத்தை பார்க்கிறோம். இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஆரம்பத்துல தியான ஸ்லோகங்கள். இது எல்லாமே தியான ஸ்லோகங்கள். தட்சிணாமூர்த்தியை தியானம் பண்றதுக்கு உண்டான இந்த ஸ்லோகங்களை தான் நாம இப்ப பாக்குறோம். இன்னும் முழுமையாட்டு தட்சிணாமூர்த்தியினுடைய ஸ்தோத்திரத்துக்குள்ள நாம இன்னும் போகல. அதுக்கு முன்னாடி வரக்கூடிய தியான ஸ்லோகங்களை தான் பாக்குறோம். இதுல தியான ஸ்லோகங்கள் கொஞ்சம் நிறைய கொடுத்திருக்கிறாங்க. அதுல முதலாவது ஸ்லோகத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். இப்ப நாம ரெண்டாவது ஸ்லோகத்துக்கு போறோம். ரெண்டாவது ஸ்லோகம் எதை சொல்றதுன்னா, முதல்ல தட்சிணாமூர்த்திய தத்துவார்த்த ரீதியாட்டு சொல்லிடுச்சு முதல் ஸ்லோகம். ரெண்டாவது ஸ்லோகம் அவருடைய வெளிப்படையான ஒரு பாக்குற தோற்றம் இருக்கு இல்லையா, அவர் எப்படி உட்கார்ந்துருக்கிறாரு, இந்த மாதிரியான வெளிப்படையான ஒரு வடிவத்தை, குருவினுடைய வடிவத்தை இது வர்ணிக்கிறது. அவரை ஆலமரத்துல உட்கார்ந்து இருக்கிறது, இந்த விஷயங்களை பத்தி இந்த இரண்டாவது மந்திரம், இந்த இரண்டாவது ஸ்லோகம் பேசுகிறது. இரண்டாவது ஸ்லோகத்தை பார்ப்போம். வடவிடபி சமீபே பூமி பாகே நிஷண்ணம் சகல முனி ஜனானாம் ஞானதாதாரமாராத் திரிபுவன குருமீஷம் தட்சிணாமூர்த்தி தேவம் ஜனன மரண துக்கச்சேத தக்ஷம் நமாமி. என்ன சொல்றதுன்னா, வடவிடபி சமீபே பூமி பாகே நிஷண்ணம், அதாவது ஆலமர கிளைகளோடு அடர்ந்த கிளைகள் கூடிய ஆலமரத்தினுடைய அருகில் தரையில் அமர்ந்திருக்கிறார். அவர் எல்லா முனிவர்களுக்கும் ஞானத்தை தருபவராக இருக்கிறார். அவர் 3 உலகங்களின் குருவாக இருக்கிறார். அவரே ஈஸ்வரனாக இருக்கிறார். அவர் தட்சிணாமூர்த்தி.
ஈஸ்வரன், அவர் தட்சிணாமூர்த்தி. அவர் அங்க இருந்து என்ன பண்றாரு? ஜனனம் மரணம் கூடிய பிறவி சுழலினுடைய துன்பத்தை நீக்கக்கூடிய திறமை வாய்ந்தவராக இருக்கிறார். ஆகையினால் நான் அவரை வணங்குகிறேன். இது இந்த மந்திரம் மேலோட்டமா இந்த மாதிரி ஒரு பொருளை கொடுக்கிறது. பார்ப்போம். ஆலமரத்தின் கீழ் அமர்ந்திருக்கும் குருன்னு ஏன் அந்த ஆலமரத்தை ஏன் சூஸ் பண்ணணும்? வட்டவிட்டப்பி சமீபே, ஆலமரத்துல உட்கார்ந்து இருக்கிறார். இந்த ஆலமரம் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன? ஆலமரம்ங்கிறது இது ஒரு வெளிப்புறத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு ஆலமரம். ஏன்னா ஆலமரத்துல இருந்து வரக்கூடிய அந்த விழுது என்ன பண்றது? பூமியில டச் பண்ணின உடனேயே என்ன பண்ணுது? அது வேர்களை உண்டாக்கி அது ஆழமாக ஊடுருவி அந்த இடத்துலவே இன்னொரு ஒரு மரம் உண்டாவது போல ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுகிறது. ஆலம் விழுது அப்படித்தானே? ஆலம் விழுது எப்படி அதாவது மரத்துல ஆலமரம் ஒரு மரம் ஒரு இடத்துல இருந்து தடிமனாட்டு இருக்குது, நம்ம பாக்குறோம். அதுல இருந்து மேல படர்ந்து நல்ல செழித்து வளர்ந்த அந்த ஆலமரத்துல இருந்து என்ன வருது? விழுதுகள் திரும்பவும் கீழே விழுது, அப்படியே தொங்குது. நம்ம பார்த்திருக்கிறோம் ஆலமரத்துல. எல்லாருடைய அனுபவமும் தான். மேல இருந்து கீழே தொங்குது. தொங்கி அது தரையில உரசி 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 கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன ஆகுது? அது ஒரு வேராக மாறி அது ஒரு தனித்த மரமாக. அப்ப பாருங்களேன், ஒரு மரம் தான், அந்த மரத்துல இருந்து இன்னொரு மரம். இப்ப வாழையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா வாழை கிழங்குல இருந்தே அது பக்க கண்ணதான் போடும். ஆனா இது அப்படி இல்லையே. மேல இருந்து அந்த விழுது அது எப்படி வருது பாருங்களேன். மேல இருந்து அது அப்படியே தொங்கி அந்த பல கிளைகளையும் இந்த விழுதுகள் தாங்கி நிக்கிற மாதிரி அது ஒரு ஏக்கர் கணக்குல ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமாட்ட ஆயிடுது பாருங்க. ஒரு விழுதுகளும் ஒரு மரமாகவே நமக்கு காட்சியை அளிக்கக்கூடிய அளவுக்கு அது பிரம்மாண்டமாட்டே வளர்ந்துருது இல்லையா? அப்போ அந்த ஆலமரத்தினுடைய விதை அது ரொம்ப சிறுசா இருக்கு. அதை நீங்க ஒடிச்சு பாத்தீங்கன்னா அதை பொட்டிச்சு அந்த அந்த ஆலமரத்துல இருந்து கீழே விழும் இல்லையா? சிவப்பு கலர்ல குட்டி குட்டியாட்டு ஒரு பால் மாதிரி கீழே விழும். அதை நீங்க உடைச்சு பாத்தீங்கன்னா உண்டுமானா அதுக்குள்ள ஏராளமான விதைகள் அடங்கி இருக்கு. அப்போ பாருங்க, இத்தினோண்டு அந்த ஒரு ஆலமரத்தினுடைய விதை அந்த ஒரு பழத்துக்குள்ள சிறிய அளவு ஒரு சின்ன ஒரு உருண்டை அளவுக்கு அதுக்குள்ள போய் அவ்வளவு விதைகளும் போய் உட்கார்ந்துருக்கு. அது வெளியில வரவே இல்லை. வெளிப்படாத நிலையில அது ஒரு விதையாகவே ஒடுங்கி இருக்கு. ஆனால் வெளிப்பட்டு விடும் பொழுது அது என்ன செய்கிறது? ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை நமக்கு இங்கே உண்டு பண்ணுகிறது. அப்போ வெளிப்படாத நிலைங்கும் போது அது ஒரு ஜடம் போல, அது என்னதுங்கிறத எதனாலையும் அறியவே முடியாது. இந்த விதைக்குள்ள இருந்துதான் இத்தனை பெரிய ஒரு பிரம்மாண்ட மரம் வந்ததுங்கிறதே தெரியாது, நம்பவே முடியாது. அது வந்ததுன்னா நிஜம், இல்லைன்னா இல்ல. கரெக்ட். விதைய நாம என்ன பண்றோம்? மண்ணுக்குள்ள நாம தோண்டி அது நல்லா வளரணும்னு சொல்லிட்டுதான் நம்ம விதைகளை தூக்குறோம். எல்லா விதைகளுமே அதுல முளைக்கிறதா? அது நம்ம கையில கிடையாது இல்லையா? எல்லா விதைகளுமே முளைக்கிறது இல்ல. முளைக்கக்கூடிய தருவாயில இருக்கக்கூடியது அது முளைச்சு வெளியில வருது. அப்போ அது வரைக்கும் அது இன்னதுங்கிறதவையே தெரியாத நிலையில ஒடுக்கத்துக்கு உள்ள இருந்த நிலையிலவேயே அது இருந்தது. அது என்னது என்று தெரிந்து கொள்ளவே முடியாத ஒரு நிலையாக இருக்கிறது. இப்போ ஏன் அதை இவ்வளவு தூரத்துக்கு சொல்றதுன்னா, ஒரு குழந்தைகிட்ட கொண்டு போய் இந்த விதையை கொண்டு போய் இந்த விதைக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆலமரம் இருக்கிறதுன்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்தீங்கன்னாக்க
அழகாக தோகை விரித்து காண்பவர் மனதை மயக்குகின்ற மயில். அந்த மயிலினுடைய கருவை கொண்டு ஒரு முட்டையை கொண்டு வந்து கொடுத்து, இந்த முட்டைக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு மயில் இருக்கு, பிரம்மாண்டமான ஒரு மயில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும் போது ஏத்துக்குமா? முட்டைக்குள்ள எப்படிப்பா மயில் இருக்கும்னு தான் கேட்பாங்க இல்லையா? அப்போ அதுல இருந்து அந்த முட்டை பக்குவத்துக்கு வந்து அதுக்கப்புறமா அது குஞ்சு பொறிச்சு அது வளர்ந்து அது பிரம்மாண்டமாட்டு ஆனதுக்கு பிறகுதான் இத நான் பார்த்தேன், இது உண்மைன்னு நம்புவாங்க இல்லையா? அப்போ எப்படி ஒரு முட்டைக்குள்ள அவ்வளவு ஒரு பெரிய ஒரு மயில், அந்த மயிலினுடைய தொகையினுடைய கலர் எல்லாம் பாருங்களேன், அது எல்லாமே எதுக்குள்ள ஒடுக்கமாட்டு இருந்தது? அந்த முட்டைக்குள்ள. அது வெளிவந்ததுக்கு பிறகுதான் அவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு மயக்கு உண்டான தொகைகள் எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒண்ணுமே தெரியவே இல்லை இல்லையா? அதே மாதிரி அது அது வெளியில வரும்போது தானே அது இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமாட்டு வருதுங்கிறதவே தெரியுது. வெளிப்படாத நிலையில அது ஒடுக்கத்துல இருக்கிறதுனால அது இன்னதுன்னு சொல்லிட்டு அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில அது இருந்தது, வெளிப்படாத நிலையில இருந்தது. ஆனால் அதே விதை வந்து வெளிப்பட்டு விடும் பொழுது என்ன ஆகுது? அதனுடைய துளிர், தண்டு, கிளை, இலைகள், பூக்கள், காய்கள், கனிகள்னு சொல்லிட்டு வரும் பொழுது அதே கனி, அந்த கனிக்குள்ளே பல விதைகள். ஒரு முட்டையில இருந்து மயில் வந்தது, அந்த மயில் திரும்பவும் என்ன பண்ணுது? ஒரு முட்டையை போடுது. அது எத்தனை முட்டையை போடு, எத்தனை குஞ்சுகளை பொறிக்கும் இல்லையா? தேங்காய்க்கு நாம என்ன பண்றோம்? ஒரு தேங்காயை வச்சு குழி தோண்டி நாம வந்து தேங்காயை வந்து உள்ளுக்குள்ள தென்னங்கண்ணை நாம வந்து நடுறோம். தென்னங்கண்ணை நாம நட்ட உடனேயே அது விருட்சமாட்டு ஆகி நமக்கு எத்தனை தேங்காயை கொடுக்குது இல்லையா? அப்போ இங்க விதைக்கிறது என்னமோ நாம ஒண்ணுதான், ஆனால் அதிலிருந்து வெளிப்படுபவை பல விதைகளாக வெளிப்படுகின்றன. அப்போ இதே மாதிரிதான் இது ஒரு உதாரணம், வெளிப்படையாக தெரிகின்ற ஒரு ஆலமரத்தினுடைய விஷயம். சரி, இந்த ஆலமரத்துக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் தெரியணும் இல்லையா? இப்போ இந்த சுய அறிவு அசையாத இந்த உள்ளுணர்வு இருக்கிறது, இந்த உள்ளுணர்வு அது வெளிப்படாத பொழுது, அது எனக்குள்ளவேயே ஒடுக்கத்துல இருக்கும் பொழுது எந்த காட்சிகளும் இல்லை, எந்த படைப்புகளும் இல்லை. ஆனால் அதுவே மனமாக வெளிப்படுகின்ற பொழுது இந்த பிரம்மாண்டமான இந்த ஒரு பிரபஞ்சம் எனது கண்முன்னே விரிகிறது. அதிலே சூரியன் இருக்கிறது, சந்திரன் இருக்கிறது, கோள்கள் இருக்கிறது, பூமி தெரிகிறது. இந்த பூமின்னு நான் இதுல வசிக்கிறேன் என்பது தெரிகிறது. இந்த வசிக்கிறதுல நான் மட்டுமேவா வசிக்கிறேன்? பலவிதமான உயிர்கள் வசிக்கின்றன பாக்குறோம். அதுலயும் இறைவன் இருக்கிறான். அந்த இறைவனும் பலவிதமான இறைவன்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பல தோற்றங்களை வைத்து அது கொண்டாடுகிறது. அப்போ இந்த பிரம்மாண்டமாக தெரிகின்ற அந்த ஒரு ஆலமரத்திற்கு ஆதாரமாக ஒரு விதைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த விதையிலிருந்து இந்த மரம் வந்தது. அதே மாதிரி இந்த பிரம்மாண்டமாக தெரிகின்ற இந்த ஒரு பிரபஞ்சத்திற்கு ஆதாரமாக எது இருக்கிறது? அறிவு இருக்கிறது, சித்து இருக்கிறது. இதுதான் அந்த ஆலமரம்ங்கிறது நமக்கு காட்டக்கூடிய ஒரு சூக்ஷ்ம விஷயம். அப்போ நிலையான சத்தியம்ங்கிறது ஆத்ம தத்துவம் மட்டுமே தான் தவிர வேற எதுவும் இல்லை. அந்த ஆத்ம தத்துவமும் உள்ளுணர்வு வெளிப்படுத்தக்கூடிய சுத்த சித்தம்ங்கிறது தான் என்பதை உணர்ந்து கொண்டால் அதுவே உண்மையான குரு என்பதாகத்தான் இங்கே பார்க்க வேண்டியது இருக்கிறது. அப்போ குரு எங்க இருக்கிறாரு? வெளியில வேற எங்கேயுமே இல்லை, எனக்குள்ளவையே தான் இருக்கிறாரு. இத நிறைய பேரால ஏத்துக்கவே முடியறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா, அந்த அனுபவமும் அந்த பக்குவமும் அவர்களுக்கு இல்லை என்பதுதான் அர்த்தம். ரொம்ப கஷ்டத்துல இருக்கக்கூடியவனுக்கு
ஏதாவது ஒரு வழி கிடைச்சு நாம கரையேற மாட்டோமா, இந்த துன்பத்திலிருந்து விடுபட்டு நாம கரையேற மாட்டோமான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவனுக்கு அவனுடைய மனதினுடைய இயல்பு, அவனுடைய மனதினுடைய தகுந்த மாதிரி தான் ஒருத்தர் புத்தியை சொல்லிக் கொடுப்பாரு. நீ இந்த மாதிரி பண்ண, உனக்கு எல்லாமே சரியாகும்னு சொல்லுவாரு. அதுக்கு ஏத்த மாதிரி அதுவும் சரியாகும். இவனே சந்தேக கண்ணோடவேயே இருந்து, இது உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது, இவர் இந்த ஒரு விஷயத்த சொன்னா எனக்கு இந்த ஒரு பிரச்சனை முடியும்னு சொன்னாரு. அப்ப நான் இதை செய்தால் இந்த பிரச்சனை முடியுமோ முடியாதோன்னு தெரியாது. ஆனா நான் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு பண்ணுவான். யார ஒருத்தர் இந்த மாதிரி எண்ணத்தோட இருக்கிறார்களோ, இவர்களுக்கு நானும் ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு வரக்கூடிய ஒரு குரு அமர்ந்து அவனை ஏமாற்றி விட்டு போய்விடுகிறார். இங்க எது கற்பனை ஆகிறதுன்னா, என்னுடைய மனம்தான் இங்கே எனக்கு தகுந்த மாதிரியான, என்னுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரியான, என்னுடைய போக்குகளுக்கு தகுந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை கொண்டு என் முன்னே அது தன்னை குரு என்று சொல்லிக்கொண்டு அது காரியங்களை நிகழ்த்துகிறது. அப்போ உண்மையிலேயே குருங்கிறவர் வெளியில இல்ல, அவர் உள்ளே இருக்கக்கூடிய சுத்த சித்தமாக இருக்கிறார். சுத்த சித்தம் அவர்தான் உன்னை முழுவதுமாக அறிந்து கொள்கிறார். உன் மனசுல என்ன இருக்கு, என்ன மாதிரியான நம்ம என்ன நினைப்போம்னா, அடுத்தவனை ஏமாத்தணும்னு நினைப்போம். ஆனா நம்ம இங்க ஏமாந்துகிட்டு இருப்போம். ஏன்னா இங்க அடுத்தவன்கிறது இல்ல. அப்போ சித்தம்ங்கிறது எப்படிப்பட்ட ஒரு இதை கொடுக்கறதுன்னா, அப்போ இவனுக்கு ஏமாத்துறது ரொம்ப பிடிக்கும் போல் இருக்கு. அப்ப என்ன பண்ணும், ஏமாத்துற கூட்டங்கள் எல்லாமே சேரும். அப்போ எண்ணங்களினுடைய வெளிப்பாடு, இங்க எண்ணங்கள் எங்க இருந்துதான் உதிக்கிறது, சித்தத்துல இருந்துதான் எண்ணங்கள் வருகிறது. அப்போ இந்த சுத்த சித்தமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு சாட்சி இருக்கிறதே, இந்த சாட்சி தான் குரு. இதுதான் அனைத்தையும் அறியக்கூடிய அறிவு. இந்த 3 உலகங்களையும் அறியக்கூடிய ஒரு வெளிச்சம். அது என்னது, வெளியில நீட்டிட்டு இருக்கக்கூடிய 3 விரல்கள். ஜாக்கிரத, சொப்ன, சுஷுப்தி. சின்முதிரையில 3 விரல் வெளியில நீட்டிக்கிட்டு இருக்குது. இதுல ஒருத்தர் ஒரு விதமான கருத்துக்களை சொல்லுவாங்க. ஆணவம், மாயை, கண்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க என்னதுன்னா, 3 உலகத்திற்குமேயே அவரே குருவாக இருக்கிறார். இந்த 3 உலகம்னாக்க என்ன உலகம்? ஜாக்கிரத விழிப்பு நிலை உலகம், கனவு நிலை உலகம், தூக்க நிலையில ஒரு உலகம். இந்த 3 உலகமும் நாம அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். அப்போ இந்த 3 உலகத்துக்கும் சாட்சி யாரு? நானே தான். வேற யாரும் இருக்கிறாங்க? விழிப்பு நிலையில நான் எல்லா விஷயங்களையுமே பார்க்கிறேன். விழிப்பு நிலையில நான் அனைத்து விஷயங்களையுமே பார்க்கிறேன். என்னால் எல்லாமே உணரப்படுகிறது. எனக்கு தெரியாமல் எதுவுமே நடப்பதில்லை. ஆகையினால் எனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கிறது விழிப்பு நிலையில. அப்ப இது அவ்வளவுமே யாரு இது அவ்வளவுமே பாக்குறான்னு கேட்டா, நமக்குள்ள இருந்தே நாம என்ன சொல்லுவோம்? நான் தான் பாக்குறேன்னு சொல்லுவோம் இல்லையா? நான் தான் பார்க்கிறேன். சரி, நீ தான் பார்க்கிறாய். அது எப்படி சொல்லுகிற? நான் தான் பார்த்தேன்னு, எனக்கு தான் கண்ணு இருக்கேன், நான் தான் பாக்குறேன், எல்லாம் செய்யறேன். ரைட்டு. அப்ப நீ தூக்கத்துல இருக்கும் பொழுது ஒரு கனவுங்கக்கூடிய ஒரு உலகை யார் படைக்கிறார்கள்? அங்கே இப்போ இங்க நான் விழிச்சிருக்கிறேன், ரோட பாக்குறேன், வெளிச்சம் இருக்கு, சூரிய வெளிச்சம் இருக்கு, அதை வச்சு நான் பாக்குறேன். ரைட்டு, நீ அதெல்லாமே ஒத்துக்கிறேன். ஆனால் கனவு நிலை என்பதுல எந்த வெளிச்சத்தில் நீ எதனை பார்த்தாய்? கனவுல எந்த வெளிச்சம் இருந்தது? தூக்கத்துல லைட் எல்லாமே அணைச்சிட்டு தான் நானே தூங்குறேன். நான் ரோட்ல இல்ல, வீட்டுக்குள்ளதான் நான் உட்கார்ந்து இருக்கிறேன், சேஃபாட்டு படுத்திருக்கிறேன். வெளியில உள்ள கேட்டை பூட்டி, வாசல் கதவை பூட்டி, பெட்ரூம் கதவை பூட்டி, உள்ளுக்குள்ள கட்டில்ல நான் படுத்துட்டு இருக்கிறேன். இப்படி நான் படுத்துட்டு இருக்கக்கூடிய எனக்கு கனவில் உள்ள விஷயங்கள் எங்கிருந்து வந்தன தெரியறது இல்லை. ஆனால் கனவை நான் அனுபவிக்கிறேன். அப்ப கனவு நிலையிலையும் அதுக்கு நமக்கு சாட்சி இருக்கு. நான் கனவை பார்த்தேன்னு நம்ம ஒத்துக்கிறோம்ல. அப்ப உண்மைங்கிற மாதிரியான ஒரு அனுபவம் எனக்கு இருக்கு கனவுல. அப்ப அதை மறுக்கவே முடியாது. அப்ப கனவிலையும் நான் ஒரு உலகத்தை பார்த்தேன். ஆழ்ந்த உறக்கத்தில் நான் யார் என்பதை அறியாமல் அது ஒரு உலகம். என்ன உலகம் தெரியவே தெரியாது. நேரம் காலம் தெரியாது.
கனவுல கூட ஒரு நேரங்காலம் இருக்கும். ஏன்னா நான் பகல்ல நான் அப்படி பார்த்தேன், நான் ராத்திரி பார்த்தேன்லாம் நம்ம சொல்றோம். காட்டுக்குள்ள போனேன், இருட்டாட்டு இருந்தது, வெளிச்சமாட்டு இருந்ததுன்னு சொல்றோம் கனவுல. ஆனா தூக்கத்துல, ஆழ்ந்த தூக்கத்துல இருட்டும் தெரியல, வெளிச்சமும் தெரியல, ஒண்ணுமே தெரியல, நான்ங்கிறது கூட தெரியல, ஒண்ணுமே தெரியல. அப்போ தூக்கத்திலையும் எதுவுமே தெரியல, நேரம் காலமும் கூட தெரியறது இல்ல, ஒண்ணுமே தெரியறது இல்ல. அப்போ அந்தனையும் ஒண்ணு பார்த்துட்டே இருந்தது. அப்போ இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தோம்னு உண்டுமானால், இது விழிப்பு நிலையில பார்க்கிறது யாரோ அவரேதான் இந்த கனவு நிலையிலையும் பார்த்திருக்க முடியும். விழிப்பு நிலையில பார்த்து கொண்டு இருப்பது யாரோ அவரேதான் கனவு நிலையிலையும் பார்த்து கொண்டு இருக்க முடியும். கனவு நிலையில யாரு பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவரே தான் ஆழ்ந்த உறக்க நிலையிலையும் நீ ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறாய் கூடிய ஒரு உணர்வை நீ விழித்து எழுந்ததுக்கு பிறகு தருது. கனவுலையும் நான் என்னென்ன கனவு கண்டேன் காணவில்லை அப்படிங்கிறது சொல்லுது, எல்லாம் சொல்லுது. விழிப்பு நிலையில மட்டும் நாம அதை ஏத்துக்க மறுக்கிறோம். எப்படி ஏத்துக்க மறுக்கிறோம்னா, அதுல நான் அப்படிங்கக்கூடிய ஒரு அகங்காரத்தை, தனித்த ஒரு அகங்காரத்தை இந்த மனசோட சேர்த்து வச்சு நம்ம பாக்குறதுனால தெரியறது இல்ல. நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். உதாரணத்துக்கு சாதம் இருக்கு, சாதம் பரிமாறி இருக்கிறார்கள், நான் அறுசுவை உணவை நான் ஆனந்தமாக உண்டு கொண்டிருக்கிறேன். அப்போ அந்த அம்மா பரிமாறினவங்க கேக்குறாங்க, சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு. சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடியவர், ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ருசியா இருக்கு, ரொம்ப ஆனந்தமாட்டு இருக்கு. அந்த ருச்சியை அனுபவித்தது யாரு? அந்த மனம். அந்த மனம் பேசுகிறதாங்க. இந்த வாய் தானே சொல்லுது, வாய் மூலமாட்டு நம்ம சொல்றோம். அப்போ உள்ள இருந்து அனுபவிக்கிறவன் எவனோ அவனே தான் அதை சொல்ல முடியும். இது நன்றாக இருந்தது, இது நன்றாக இல்லைன்னு. அப்போ நன்றாக இருந்தது என்பதை இந்த ஒரு மனம் அனுபவித்து கொண்டு இருக்கும் பொழுது, இந்த மனம், அதாவது நம்மளே சொல்றோம், புலன்கள் வாயிலாக மனம்தான் அறிகிறது எல்லாத்தையுமே. கண்ணு மூலமாட்டு காட்சிகளை இந்த மனம்தான் அனுபவிக்கிறது இல்லையா? எல்லாமே இந்த மனசுதான். இந்த மனசுதான் இந்த உடம்பையே இயக்குதுங்கிறது வரைக்கும் பேசிக்கான உள்ளது பார்த்துட்டோம். அப்போ மனசுக்காக தான் எல்லாமே. அப்போ என்ன பண்ணுது? சாப்பாடை இந்த மனம் ருச்சித்து அனுபவிக்கிறது. இந்த மனம் அனுபவித்து கொண்டு இருக்கும் பொழுது நீ நன்றாக அனுபவித்தேன் கூடிய ஒரு உணர்வு அங்கே அதற்கு அந்நியமாட்டு இருந்தா மட்டுமே தான் சொல்ல முடியுமே தவிர, நான் அந்த ருச்சியை அனுபவித்துக் கொண்டு இருக்கும் பொழுதே நான் இதை சொல்ல முடியுமா? ஒரு நேரத்துல ஒரு வேலையை தானே செய்ய முடியும், இன்னொரு வேலையை செய்ய முடியாது. அப்போ சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது இந்த ருச்சியை மனம் அனுபவித்துக் கொண்டு இருக்கும் பொழுது இந்த மனம் அனுபவிக்கக்கூடிய திருப்தியை, ஆனந்தத்தை வெளியிலிருந்து ஒரு சாட்சியானது உணர்த்தி அதைத்தான் இந்த மனம் வெளிப்படுத்துகிறது. இது எத்தனை பேருக்கு தெரியும்? விழிப்பு நிலையில இந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. ஆனா நாம அத என்ன பண்ணிக்கிறோம்? எல்லாம் இந்த ஒரு விஷயத்தோடவே பாக்குறோமே தவிர நம்ம இந்த சாட்சின்னு ஒண்ணு, விழிப்பு நிலையில இந்த மனதையும் அந்த சாட்சின்னு ஒண்ணு பார்த்துக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம கவனிக்கிறது இல்ல, யோசிக்கிறது இல்ல. மனதினுடைய செயல்பாடுகளை சாட்சியாக அது யோசிக்கிறதுங்கிறத கவனிக்கிறது இல்ல. நோக்கத்தை, இப்போ ஒரு காரியத்தை நாம செய்யறோம், நான் அதை நல்லதுன்னு நினைச்சுதான் நான் அந்த காரியத்தை செய்யறோம்னு நினைச்சு நாம ஒரு காரியத்தை செய்யறோம். அப்ப நல்லதுன்னு நினைச்சு நான் அந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுது என்னுடைய நோக்கம் எனக்கு நல்லதுன்னு தெரியுது, அடுத்தவனுக்கு அது வேற மாதிரி தெரிகிறது. அப்போ இங்க அந்த நோக்கத்தை அறிந்து யார் செயல்படுகிறார்கள்? இப்ப என்னுடைய நோக்கத்தை அறிந்து கொண்டு நான் ஒரு காரியத்தை செய்கிறேன். என்னுடைய நோக்கம் நல்லதா கெட்டதா என்பதை நான் அறியவில்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இப்படி பண்ணினால் இந்த ஒரு காரியம் நல்லதாக முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துல போறேன்னா, இந்த ஒரு நோக்கத்தையும் என்னுடைய மனசு ஒரு எண்ணம் வச்சிருக்கு இல்லையா, இதையும் அந்த சாட்சியாக இருந்து அது பார்த்து கொண்டு இருக்கிறது என்னும் பொழுது சாட்சியின் இடத்தில் சரணடைவதை தவிர வேறு வழி இல்லை இல்லையா? அப்போ இந்த அத்தனைக்குமேயே சாட்சியாக இருக்கிறவர் யாரோ
அவரேதான் குருவாக வருகிறார், அவரேதான் ஈஸ்வரன். அப்போ இங்க யாரு சொல்றாங்க நம்ம சாட்சின்னு? நம்ம எங்க எங்க இருக்கு? வெளியில எங்கேயுமே இல்லை. அப்போ அகங்காரம் அற்ற நிலையில பாருங்க, இந்த நான் சொல்றது, இந்த அகங்காரம் ஒழிந்த நிலையில நான்கிறது தான் உண்மை. அப்போ யாரு இந்த 3 கனவுக்கு, இந்த 3 நிலைகளையும் யார் அனுபவிக்கிறார்கள்? நான் தான் அனுபவித்தேன். யார் இதை சொன்னார்கள்? நான் தான் சொன்னேன்னு சொல்லும் பொழுது, நீயேதான், அதனால் நீயே குரு, நீயே ஈஸ்வரன் சொல்லி இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. அப்போ இந்த நிலையில இருக்கக்கூடிய இந்த ஒரு ஞானம் நமக்கு பிறப்பு இறப்புங்க கூடிய சம்சார சக்கரத்துக்குள்ள நம்மளை சுழல விடாது. அந்த சம்சார சக்கரத்துக்குள்ள நம்மளை போக விடாமல் நம்மை அந்த ஈஸ்வர நிலைக்கு கொண்டு சென்று அந்த பிறப்பு இறப்புங்க கூடிய சங்கிலியை அறுத்து விடுகிறது. அப்போ நாம இனி பிறக்க போறது இல்லை. இந்த ஒரு தெளிவு வந்து விட்டால் இந்த மனம் இனி பிறப்பது இல்லை. அப்ப பிறப்பு இறப்புங்க கூடியது எதனால வருகிறது? அப்ப நான் உடல்ங்க கூடிய ஒரு தனித்த அபிமானம், இந்த உடல் மீது வைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு அபிமானத்தை ஆதாரமாக வைத்தேதான் அத்தனை விஷயங்களும் வெளிப்படுகிறது. அப்போ இந்த உடல்ங்க கூடிய ஒரு தவறான அடையாளத்தை முன்னிறுத்தி இந்த ஆத்ம ஞானம் வரும் பொழுது, நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த மனம் அல்ல என்பதை புரிய வரும் பொழுது, அதன் பிறகுதான் இந்த சம்சாரம் கூடிய சுழல் நீங்குகிறது. அப்போ அந்த தவறான அடையாளத்தோட நான் இந்த உடல், நான் இந்த மனம், நான் தாங்க, நான் இருக்கிறேன், நான் இந்த ஆணாக இருக்கிறேன், நான் பெண்ணாக இருக்கிறேன், நான் என்னென்ன மாதிரி எல்லாம் துக்கத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறேன், எனக்கு இதெல்லாம் தேவையா? நிறைய புலம்புறோம் இல்லையா? இது எதுவுமேயே இல்லாமல் இங்க இந்த ஒரு புரிதல் நம்மளுக்கு வந்து இங்க எதுவுமேயே இல்லை, இங்க இருப்பது எல்லாம் ஒன்றே, அதுவே அந்த ஆன்மா, அதுதான் இருக்கிறது. அதனுடைய அதிஷ்டானத்துல தான் இந்த மனம் புத்தியிலேருந்து எல்லாமே செயல்படுகிறதே தவிர தனித்த மனம் ஒரு பொழுதும் இயங்குவதே இல்லை என்பதை யார் புரிந்து கொண்டு இந்த மன வியாபாரங்களை புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் பிறவி சக்கரத்திலிருந்து வெளியே வருகிறார்கள். அப்போ இந்த தட்சிணாமூர்த்தி இங்க கூடிய ஒரு தோற்றம் அங்க ஒரு தரையில இருக்கிறாரு. தட்சிணாமூர்த்திங்கிற ஈஸ்வரன் யாரு? நானே தான். அவர் எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள சாட்சியாக இருக்கிறார். அவர்தான் சுத்த சித்தமாக இருக்கிறார், அவரே ஆத்மா. இப்படியாக இந்த மந்திரம், இந்த ஸ்லோகம் முடிவடைகிறது. அடுத்த ஸ்லோகத்தை பார்ப்போம். சித்ரம் வடதரோர் மூலே விருத்தா சிஷ்யா குருர்யுவா குரோஸ்து மௌன வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ன சம்சயாக. இந்த இதுக்கு அடுத்தது வரக்கூடிய ஒரு 5 ஸ்லோகங்கள் தட்சிணாமூர்த்தியினுடைய மகிமைகளை பேசுகிறது. என்ன ஒரு ஆச்சரியம் பாத்தீங்கன்னா, சீடர்கள் எல்லாருமே முதியவர்களாக இருக்கிறார்கள். நம்ம இதை முதல்லவையே பார்த்துட்டோம், ஆனாலும் இதேதான் ரிப்பீட்டடாகவே வரும். ரிப்பீட்டடாட்டு நம்மளுக்கு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கிப் பண்ணி போகக்கூடாது. ஏன்னா ரிப்பீட்டடாட்டு வருதுங்கும் போதே ஒரு ஸ்தோத்திரத்தினுடைய அமைப்பு, ஒரு ஸ்லோகத்தினுடைய அமைப்பு, ஒரு சாஸ்திரங்களினுடைய அமைப்பு திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தவையே சொல்ல வருது அப்படின்னால் அந்த விஷயம் நாம ஆழ்ந்து சிந்திக்கணும்னு அர்த்தம். அந்த விஷயங்கள் நமக்கு கூற வருகிறதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறது அர்த்தம். அது புரிய வைக்கிறதுக்காகத்தான் அது திருப்பி 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 அதே விஷயங்களவையே சாஸ்திரங்கள் பேசுகிறது. அப்போ இங்க என்ன ஒரு ஆச்சரியம் தான், ஆலமரத்தின் கீழே தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் குருவாக அமர்ந்து இருக்கிறார். குரு எப்படி இருக்கிறார்? இளமையானவராக இருக்கிறார்.
ஆனால் அங்கே சீடர்களாக அமர்ந்திருக்கிறவர்கள் அனைவரும் முதியவர்களாக அமர்ந்திருக்கிறார்கள். குருவோ அங்கே மௌனத்தில் உபதேசம் பண்ணுகிறார்கள். சீடர்கள் சந்தேகம் நீங்கியவர்களாக இருக்கிறார்கள். ஆதலால் அவர்களிடத்தில் கேள்விகள் எதுவும் எழும்பவில்லை. இந்த ஸ்லோகம் அத்வைதத்தினுடைய ஒரு ஹிருதய பகுதியாக இது பார்க்கப்படுகிறது. இங்க விசித்திரம் என்ன அப்படின்னா இதுதான், மாணவர்கள் முதியவர்களாக இருக்கிறார்கள், குரு யௌவனனாக இருக்கிறான், இளைஞனாக இருக்கிறான். இப்ப சாதாரணமா ஒரு குருன்னு சொல்லும் பொழுது ஒரு பெரியவர் வயதானவராக இருப்பார். சீடர்கள்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் வயது குறைந்தவர்களாகவே இருப்பார்கள். அப்படிங்கிற மாதிரியான நமக்கு ஒரு போக்கஸ் நமக்கு கற்பிதம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா இங்க அப்படியே மாறி குரு இளமையாக இருக்கிறார், சீடர்கள் எல்லாரும் வயதானவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். அப்போ வயதுங்கிறது உடல் சார்ந்த ஒரு விஷயமாட்டு தான் பார்க்கப்படுகிறதே தவிர ஆன்மாவிற்கு வயது என்பது எப்பொழுதுமேயே இல்லை. ஏனென்றால் அந்த ஆன்மாவே அறிவு, அந்த அறிவே குரு, அவர் எப்பொழுதும் இளமையாகவே தான் இருக்கிறது. அந்த ஆத்மா நித்தியமானது, எப்பொழுதுமே புதியதாகவே இருக்கிறதே தவிர எப்பொழுதும் அது பழையதுன்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாது. இங்க குரு பேசவே இல்லை என்றாலும் உபதேசம் நடக்கிறது. இதுல என்ன உபதேசம் நடக்கிறதுன்னா அறிவினுடைய மௌனம் தான் இங்கே உண்மையான ஒரு உபதேசம். ஏன்னா அதுக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சிருந்தாலும் எதையும் வெளிப்படுத்தாது. பெருமாளை நம்ம அதுக்காக தான் என்ன சொல்லுவாங்கன்னா அரிதுயில் கொள்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். பார்க்கடலில் அரிதுயில் கொள்கிறான். தூங்குறான், கண்ணு மூடிதான் இருக்கு. அரிதுயில்னாக்க தூக்கம். தூங்குறான்னு நம்ம சொல்லுவோம், ஆனா உண்மையாட்டே தூங்குறானா? தூங்கல. அனைத்தையும் அறிந்து கொண்டிருக்கிறான். தூங்காமல் தூங்கி சுகத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறான். அப்போ இங்க எல்லாம் தெரிந்திருந்தாலும் அது எதையும் வெளிப்படுத்தவில்லை. அப்போ மனசு கொஞ்சம் எதையாவது தெரிந்து கொண்டாலும் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி வெளிப்படுத்தும். ரெண்டுக்கு வித்தியாசம். இது மனதினுடைய அகங்காரம். அரசல் புரசலா ஏதாவது ஒண்ணு காதுல கொஞ்சமா விழுந்துடுச்சுன்னா அதை எப்படி எப்படி பூதாகாரமாட்டு ஆக்கி என்னுடைய தனித்த கற்பனைகள் எல்லாத்தையுமே சேர்த்து அதுக்கு 4 தூணை கட்டி ஒரு மண்டபமே கட்டி அதுக்கு கும்பாபிஷேகமே பண்ணி நம்ம எல்லாத்தையுமே பண்ணி விட்டுருவோம். இது மனதினுடைய இயல்பு. ஆனா இந்த அகங்காரம் ஏதுமே இல்லாத நிலையில் ஆன்மா எதையும் வெளிப்படுத்தவில்லை. அதற்கு சாட்சியாக இருந்து எல்லாமே அதுக்கு தெரிந்தாலும் எனக்கு தெரியும்ங்கிறது கூட அது சொல்லாது. ஏன்னா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இங்கே குரு பேசவில்லை, ஆனால் சீடர்களினுடைய சந்தேகம் நீங்கியதுன்னு இருக்கு பாருங்க. ஏன்னா சீடர்கள் எதையுமே குரு கிட்ட கேட்கவே இல்லை, ஆனாலும் அவர்களினுடைய சந்தேகம் எப்படி மறையும்? அப்ப சந்தேகம்னு ஒண்ணு இருந்துதானே போய் உட்கார்றாங்க. அப்போ அந்த அறிவு உண்மை அனுபவமாக அவர்களுக்கு தெரிந்து கொண்டது என்பதுதான் இதுல விஷயமே தவிர வேறு விஷயம் இங்கே இல்லை. அப்போ குரு என்பவர் வெளியில உட்கார்ந்திருந்து உபதேசம் பண்ணணும்னு இல்லை, என்னுடைய உள் சித்தமாக இருந்து அது அங்க சீடங்கிறது யாரு? அப்போ மனசு தானே உட்கார்ந்து இருக்குது. அப்போ இந்த மனசுக்கு தானே தெளிவு வேணும்னு உட்கார்ந்து இருக்குது. இந்த மனசு தானே எனக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா? எனக்கு ஒரு குரு நல்ல ஒரு போதனையை கொடுக்க மாட்டாரா? எனக்கு நான் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்னு நினைக்கிறது இந்த மனசு தானே. தன்னை அறிந்து கொள்ள வேண்டும்னு துடிக்கிறது இந்த மனசு தானே, இல்லையா? அப்போ இந்த மனசுக்கு உள்ள இருக்கக்கூடிய சித்தங்கக்கூடிய உள்ளுணர்வாகிய குருவே என்ன சொல்றாரு? உபதேசத்தை அங்கே கொடுப்பதினால் அங்கே மனம் அமைதியாகிறது. அப்போ அங்கே ஆத்மா வெளிப்படுகிறது, அதுவே மௌன உபதேசமாக ஆகிறது. எவ்வளவு ஒரு பெரிய ஒரு தத்துவம் பாருங்க. அங்க வெளியில சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை.
எனக்கு உள்ளவேயே இருக்கக்கூடிய பூரண அமைதியை நான் உணர்ந்து கொண்டாலே போதும். அதுக்குதான் அந்த ரிபு கீதையில வர முதல்லவையே சொன்னாங்க. என்னது? புலன்களினால கிரகிக்கப்படக்கூடிய விஷயங்களை விகாரப்படுத்தாமல் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு யுக்தியை சொல்லி கொடுத்தாரு. புலன்கள்னால எந்த விஷயத்த கேட்டாலும் அதனுடைய விகாரங்களை உண்டு பண்ணுவது மனது. ரெண்டு பேருக்கு இடையில பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போட்டான் தெரியுமா அப்படின்னா, பக்கத்து வீட்டுக்காரன் சண்டையை போட்டானான்னு சொல்லிட்டு இவனை கூட கொஞ்சம் எமோஷனல் ஆகி கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் மனதுக்குள்ளவையே பதிய ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான், ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். அப்போ புலன்கள் மூலமாக கிரகிக்கப்படக்கூடிய விஷயங்களை விகாரப்படுத்தாமல் அப்படியே அமைதியாக ஏற்றுக்கொண்டு அதை மேலும் வெளிப்படுத்தாமல் அமைதியாக இருக்க வேண்டும். அவர் அழகா சொன்னாரு. அப்ப என்ன செய்யணும்? முதல்ல பேச்சு அடக்கணும். இந்த விகாரப்படுத்தாமல் இருக்கும் பொழுதே என்ன செய்யாது? பேச்சு வராது. இந்த விகாரங்கள் இல்லாமல் பேச்சு நடக்கும்போது அப்படியான்னு கேட்டுட்டு பேசாம விட்டுருவோம். பக்கத்து வீட்டுல சண்டை நடக்குது, அதை நீ ஏன் பாக்குற? பேசாம விடு. இன்னைக்கு சண்டை போட்டுக்குவாங்க, நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க. நீ அதை பெருசுபடுத்தி என்கிட்ட வந்து சொல்லாத. சொல்லிடுவாங்க. ஒரேடியா முடிஞ்சுதா? அப்போ அங்கே பேச்சு அடங்குகிறது. அதை பற்றி அறிந்து கொள்வதற்குண்டான ஆவல் இல்லை. அப்போ என்ன ஆகுது? பேச்சு அடங்குறது. பேச்சு அடங்கும் பொழுது எண்ணம் அடங்குகிறது. எண்ணம் அடங்கும் பொழுது மனம் அடங்குகிறது. மனம் அடங்கும் பொழுது அங்கே விகாரங்கள் ஏதும் இல்லாத நிலையில், அகங்காரம் இல்லாத நிலையில் அங்கே சுத்த பிரம்மம் மட்டுமே தான் பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறது. இல்லையா? அவர் அழகா சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த அமைதியில் தான் ஆன்மா வெளிப்படுகிறது என்பதனை உணர்ந்து கொண்டதினால் அங்கே சீடர்களினுடைய சந்தேகம் நீங்கியது. குருவினுடைய மௌன உபதேசம் அவர்களுக்கு உள்ளவையே நடந்து கொண்டு இருக்கிறது. எவ்வளவு ஒரு ஆழ்ந்த ஒரு தத்துவம் பாத்தீங்களா? அடுத்த ஸ்லோகம். நிதயே சர்வ வித்யானாம் விஷஜே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமஹ. எல்லா அறிவுகளினுடைய ஆதாரமாக இருக்கிறது. அவரே மருத்துவராக இருக்கிறார். பிறவி என்னும் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அருமருந்தாக இருக்கிறார். அனைத்து உலகங்களுக்கும் குருவாக இருப்பவருக்கு எனது நமஸ்காரங்கள். இது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். அனைத்து அறிவுகளினுடைய பொக்கிஷம் இந்த தூய அறிவு. எல்லா அறிவுகளினுடைய பொக்கிஷமும் அறிவுல தான் இருக்கு. இந்த அறிவு இல்லைன்னா வேற எந்த அறிவும் இல்லை. இதை வச்சுதான் எதை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்ததாக ஆகுமோ அதை அறிந்து கொள்வதே அப்படின்னு சாஸ்திரம் நமக்கு வந்து சுட்டி காட்டுது. ஏன்னா எனக்கு தெரிகிறது, நான் பார்க்கிறேன், என்னால் உணர முடிகிறது இங்கக்கூடிய நான் இங்கக்கூடிய ஒரு புரணம், நான் இங்கக்கூடிய தன்னுணர்வு என்னில் இல்லாத வரையில் வெளியில இருக்கக்கூடிய எந்த விஷயங்களும் எந்த ஒரு விஷயங்களும் நான் அறியப்பட்டதாக ஆகாது. இப்ப இந்த தன்னுணர்வு இருக்கிறதுனால தான், நான் இருக்கிறதுனால தான் நான் இந்த புத்தகத்தை படிக்கிறேன், நான் மருத்துவத்துக்கு படிக்கிறேன், நான் நல்ல டான்ஸ் ஆடுவேன், நான் நல்ல பாட்டு பாடுறேன், எனக்கு வீணை நன்றாக வாசிக்க தெரியும், நான் சமஸ்கிருதம் நன்றாக பயிலுகிறேன், எனக்கு பல்வேறு பாஷைகள் எனக்கு தெரியும், நான் விரைவில் எவ்வாறு பணம் சம்பாதிப்பது என்பதற்கான யுக்தியை நான் பயிற்று இருக்கிறேன், நான் மந்திர தந்திரங்களை கற்றறிந்து கொண்டிருக்கிறேன், நான் மிகப்பெரிய யோகியாக இருக்கிறேன், நான் மிகப்பெரிய ஞானியாக இருக்கிறேன். நீங்க என்னது வேணும்னாலும் வச்சுக்கோங்க.
இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தது என்றாலும் அந்த நான் இருக்கிறேன் கூடிய அந்த ஒரு தூய அறிவு உங்களுக்குள்ள பிரகாசிக்கிறதுனாலதான் இது அவ்வளவுமே தெரிஞ்சுக்க முடியுது, இல்லைன்னா முடியாது. அப்போ அந்த தூய அறிவுங்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அதுவே ஆன்மா. அதனால் தட்சிணாமூர்த்தி வடிவம் அனைத்து அறிவுகளின் மூல காரணமாக இருக்கிறது. ஆகையினால் நான் அவரை வணங்குகிறேன். அடுத்தது இதே மந்திரமே என்ன சொல்றதுன்னா, பிறவி என்பது ஒரு நோய், இந்த நோய்க்கான மருந்தாக குரு விளங்குகிறார். அப்போ இங்க பிறவி என்பதே நாம என்ன பண்ணுகிறோம், கொண்டாடுறோம். பர்த்டே வெட்டி நாம கேக் வெட்டி நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ சாதாரணமாட்டு இங்க என்னது பிறக்கிறது, ஒரு உடல் பிறக்கிறது. இந்த உடலே நாம வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். உடல் மீது இருக்கக்கூடிய அபிமானம் இந்த உடலை கொண்டாட வைக்கிறது, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு. அப்போ இந்த உடலை எடுத்துக்கொண்டு நாம நினைப்பது என்னது, இந்த உடலை வைத்துக்கொண்டு நாம் எதை எதை அனுபவிக்க வேண்டும் என்றாலும் அனுபவிக்கலாம். இந்த பிறவி எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் நினைத்ததை அனுபவிப்பதற்காக வேண்டிய கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் நான் அனைத்தையும் நான் அனுபவிக்கிறேன், ஆகையினால் இது எல்லாம் என்னுடையது அப்படிங்கிறது எல்லாம் தீர்மானம் வச்சுக்குது மைண்ட். ஆனால் உண்மையிலேயே பிறவி என்பது யாருக்குன்னா மனதிற்கான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைங்கிறது என்னது, ஞானத்திற்கான ஒரு சாதனை அனுபவம். இது எத்தனை பேருக்கு புரியும்? அப்ப ஞானத்தினுடைய பார்வையில, ஞானம்ங்கிறதனுடைய பார்வையில் பிறவி என்பது ஒரு பந்தம். மனது சில பிணைப்புகளை உண்டாக்கி கொண்டு அந்த பிணைப்புகளுக்காக வேண்டியே உடல் எடுத்து வந்திருக்கிறது. அப்போ பிறவி என்பதை ஒரு பந்தம் என்பதாக பார்க்கிறது. இந்த பந்தம் என்பது எப்பொழுதுமே துன்பத்தை தான் தருமே தவிர அல்ப சுகத்தை வேண்டும் என்றாலும் கொடுக்கும். சுகத்தை ஒரு பொழுது அனுபவம் எத்தனை நாளைக்கு இருக்கும்? நான் 12வது வகுப்புல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன், ரைட், சந்தோஷம். அடுத்ததுல காலேஜ்ல படிக்கும் பேப்பர் அரியர் வச்சிருக்கேனே. 12ஆம் கிளாஸ்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டேன், இங்க கூடிய பெருமை. காலேஜ்ல அரியர் வரும்போது எங்க போச்சு இல்லையா? அப்ப பாருங்களேன், அல்ப சந்தோஷம் அது எத்தனை நாளைக்கு நீடிக்கும்ங்கிறதே தெரியாது. அப்போ பிறவி என்பது ஒரு பிணைப்பு, அது ஒரு பந்தம். அந்த ஒரு பந்தம் துன்பத்தை தான் தருகிறது. அந்த துன்பமே நோய்க்கு காரணமாக அமைகிறது. வருந்தி 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 உடலையும் வருத்திக் கொள்கிறான், மனதையும் வருத்திக் கொள்கிறான் இல்லையா? இதனால் புத்தி வேலை செய்யாமல் போகிறது. அப்ப நம்ம ஏற்கனவே எப்படி பார்த்தோம், உடல் மனம் புத்திங்க கூடியது ஒரு ட்ரையாங்கிள். இது சமநிலையில இருந்தால் மட்டுமே தான் அனைத்தும் சரிவர இயங்கும். அப்போ குரு என்பவர் என்ன பண்ணுகிறார், இந்த பிறவி இங்கக்கூடிய ஒரு நோயை நீக்கக்கூடிய ஒரு மருத்துவராக விளங்குகிறார். அப்போ இங்கே நோய் என்பது என்னது, அறியாமை. இந்த தனித்துவமான இந்த ஒரு மனதினுடைய பிணைப்பு, இந்த ஒரு பந்த பிணைப்பு இருக்கிறது இல்லையா, இதுதான் அறியாமை. போலியான நானை வைத்துக் கொண்டு என்ன செய்கிறது, இதுதான் சத்தியம் என்று கொண்டாடி மகிழ்கிறது இல்லையா? இந்த அறியாமையை நீக்குபவர் யாரு? குரு. அப்ப இங்க அவர் என்ன மருந்தை கொடுக்கிறார்? தத்துவமசி, ஞானம் என்கிற போதனையை அவர் அங்கே விதைக்கிறார். அப்போ இங்கே அதுவேதான் மருந்து. அப்போ இந்த மருந்து என்ன செய்கிறது, நீ உடல் இல்லை, நீ மனம் இல்லை, நீயே பிரம்மமாக இருக்கிறாய் அப்படிங்கக்கூடிய ஒரு உன்னதமான விளக்கத்தை இங்கே உபதேசித்து அவர் அதனை காட்டி கொடுத்து விடுகிறார். தத்துவமசிங்கிறத காட்டி கொடுத்து விடுகிறார். இந்த ஒரு உபதேசம் விழிப்பு நிலையில் மட்டுமே தான் இருக்கிறது. இதனை இந்த விழிப்பு நிகழ்கால நிலையில் உள்வாங்கி கொண்டால் உண்மையான காலதேசமற்ற விழிப்பு என்பது நம்மால் உணரப்படுகிறது. அப்போ இங்கே நோய் என்கிறது நான் உடல் நான் மனம்ங்கிறத சார்ந்து இருக்கிறது. மருந்து என்பது தத்துவமசி, நான் பிரம்மம், அகம் பிரம்மம்ங்கிற உபதேசம் எனக்கு மருந்தாக அமைகிறது. அப்போ குரு என்ன மருந்த கொடுக்கிறாரு, தத்துவமசிங்கிற மருந்த கொடுக்கிறாரு. நான் இந்த மருந்தை உட்கொண்டு விட்டேன். அப்போ நான் எப்படி உட்கொண்டு விட்டேன், அகம் பிரம்மம் என்கிறதாக நான் இந்த மருந்தை உட்கொண்டு விட்டேன்.
இது எனக்கானது என்பதாக நான் உட்கொண்டு விட்டேன். இப்பொழுது எனக்கு நோய் போய்விட்டது, எனக்கு இனி மருந்தும் தேவையில்லை என்பதனாக இந்த ஒரு உயர்ந்த ஒரு தத்துவத்தை இந்த ஒரு ஸ்லோகம் நமக்கு சொல்லி முடிக்கிறது. இனி அடுத்த ஸ்லோகத்தை அடுத்து வரக்கூடிய வகுப்புகளில் நாம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். அனைவருக்கும் நன்றி. ஓம் தத்சத்.